கீழே போட்டு வச்சிருக்காங்கம்மா. அந்த வீடே சச்சின் வந்தா தங்கறதுக்காக வச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடு பங்களா பங்களாவா இருக்காம். இங்க பாரு, நீ என்ன வேணா சொல்லு, நான் அவங்கள நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அப்பதான் நீ ஏன் மனசு ஆறும். உங்க அண்ணா விஷயத்துல ஏமாந்த மாதிரி உன் விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன். அம்மா, இவ்வளவு தூரம் சொல்றேன், இதுக்கப்புறமா நீ என்ன நம்ப மாட்டியா? தெரிஞ்சே நான் ஏமாறுவேனா? அது எனக்கே ஒரு தடவை அப்படி நடக்கும். ஏய், என்னடி சொல்ற? அம்மா, அது அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது? மா, இப்ப எதுக்கு நீ கத்துற? சும்மா இரு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. ஐயோ, சும்மா இருமா. அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. என்னம்மா, வழக்கம் போல உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் வேற யாரு கூட போட சொல்ற? ஏன், அதுக்கு தான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து வச்சிருக்கனே. எங்க உன் மருமக? அவ எங்க? பாதி நாள் ஆஸ்பத்திரிக்கு போறக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. சரி, சாப்பிட என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு என்னடா தெரியும்? சமைச்சு வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போடின்னு சொன்னேன். நான் போய் ஒரு தூக்கமே போட்டு வந்துட்டேன். போனவள இன்னும் ஆளை காணோம். ஏய், அடுப்படையில போய் அவ என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு பாருப்போ. சரிம்மா. இந்த குத்து விளக்கு பத்திரமா பீரோல வை, குத்திக்காத. ரொம்பதான். என்னடா கம்ப்யூட்டர் சென்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. என்னடா ரொம்ப சலிப்பா சொல்லிட்டு இருக்க? இப்படி 5க்கும் 10க்கும் சம்பாதிக்கிறதா இருந்தா ஊர்ல பொட்டி கடை வச்சே சம்பாரிச்சிடல மேடா. இருமா, அவசரப்படாத. மா, அங்க சமைச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. பாத்தியாடா அவளை? பாத்தியான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க தானே வீட்டுல இருக்கீங்க. வரட்ட இன்னைக்கு அவ கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. இதோ அண்ணி வந்துட்டாங்களே. எங்க அவ? அவளை வாமா, வா வா. ஏண்டி அண்ணி வரான்னு சொன்ன? நீ தானம்மா அன்னைக்கு அவங்கள அண்ணின்னு கூப்பிட சொன்ன. இரு, போகட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம். ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். நான் கொஞ்சம் அவசரமா வேற கிளம்பணும். என்ன ரஞ்சினி, எப்ப பார்த்தாலும் போகணும்னு அவசரப்பட்டா எப்படி? இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. உங்களுக்காக ஒண்ணு வாங்கினேன், அதை கொடுத்துட்டு போலான்னு தான். இந்தாங்க. என்னது இது? ஓபன் பண்ணி பாருங்க. என்ன மோதிரம் மாதிரி இருக்கு? மோதிரம் மாதிரி இல்ல, மோதிரமே தான். பிடிச்சிருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மையிலேயே சூப்பரா இருக்கு ரஞ்சினி. உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. எதுக்கு ரஞ்சினி இதெல்லாம்? நான் கொடுத்தா வச்சுக்கணும், கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, புரிஞ்சுதா? சரி, முதல்ல அதை விரல போடுங்க. ஐயோ, செம்ம பொருத்தமா இருக்குல்ல? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் சித்ரா, வரேன் சுபா. அம்மா, வேற எதுவும் மறந்துட்டு போகலையே? எதுவும் இல்லையே ஆண்டி. சரி, போயிட்டு வாமா. சரி, வரேன் ஆண்டி, பாய். என்னம்மா, உனக்கு என்ன ஆச்சு? பின்ன என்னடா, இவளுகெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காளுங்க. ஏன் எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டா இவ குறைஞ்சு போயிருவாளா? இந்த உலகத்துல எவளையுமே நம்ப கூடாதுடா. மா, உன் பையனுக்கு தான் நம்ம மோதிரம் வாங்கி போட்டா, அதுல கூட போட்டியா? டேய், அம்மா இல்லாம பையன் எப்படி வந்தான்? வானத்துல இருந்து குதிச்சா வந்தான்? அதாண்டி, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா மரத்திலே இடத்த பிடிச்சிருவாளுங்க. போய் இவளை போய் மருமகளேன்னு ஆசையா கூப்பிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? மா, கண்டிப்பா இவ மருமக ஆயிட்டானே வச்சுக்கோமா. எப்படிடா சொல்ற? நீ தான் இப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டியே. ஆமா, இவ கூட சண்டை போடுறாங்களுக்கு சண்டை. ஏதோ காசு பணம் சொத்து பத்து இருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னா இந்த கருவாச்சிக்கிட்டே மூஞ்சி கொடுத்து நான் பேசுவேனா? மா, கருப்பை பத்தி எல்லாம் நீ பேசாதம்மா. ஏண்டி? ஏன் எனக்கு என்ன? அவளை மாதிரி நான் என்ன கருகரனா இருக்கேன்? நான் மாநேரம். இங்க பாருங்க, உங்க கலர் ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. அவ ஏற்கனவே ஒரு வக்கீல பார்த்து பேசிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு ஒரு மோதிரத்தை வேற கொடுத்துட்டு போறா. என்ன ஏதுன்னு புரியாம நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். டேய், நீ ஏன்டா கவலைப்படுற? நான் கும்புற சாமி நம்மளை கைவிட்டுறாது. ஆமா, எதுக்கெல்லாம் சாமியை கூப்பிடுறதுன்னு விவசாயே இல்ல. என்னடி அது? மா, நீ சொன்ன மாதிரி 2 மோதிரம் வாங்கியிருக்காங்கம்மா. அதுல ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான்மா, நன்றியே இல்லாதவங்க. ஏய், என்ன சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? சவுண்ட கம்மி பண்ணு. மா, நீ சொன்னது கரெக்ட் தான்மா.
நீ கும்பிட்ட சாமி கைவிடலம்மா. நான் கூட என்ன ஆகுமோ ஏதாகுமோ டென்ஷன்ல இருந்தேன். ஆனா ஒரே நேரத்துல 2 மோதிரம் வாங்கியிருக்கா. ஒன்னு இங்கே கொடுத்துருக்கா, ஒன்னு அவளே வச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் சோமு, எனக்கு புரிஞ்சிருச்சுடா. அதுக்காக தான் வக்கீல பார்க்கணும், டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காளா? ஏய், மதிய டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாடா. என்ன இருந்தாலும் நம்ம ரஞ்சினி பொண்ணு இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தான்டா. இப்பதான் என்னமோ கருவாச்சின்னு சொன்னேன். டேய், அதேதோ கோவத்துல சொன்னேன். அதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்கான் பாரு. டேய், மோதிரத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா வைடா, பத்திரமா வச்சுக்கோ. பாத்தியா, இதுதான் உங்க அம்மா லட்சணம். 200 ரூபாய் கொடுத்தா நம்ம 2 பேருமே வித்துருவாங்க. பி கேர்ஃபுல். அடி பாவீங்களா, நல்ல அம்மா நல்ல தங்கச்சி. மதி, ஏன் அழற? என்ன மதி? என்னமாச்சு? என்னமாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையே. இப்ப நீ எதுக்கு அழுற? என்னம்மா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. இப்ப கூட எங்களை பத்தி தானம்மா நினைக்கிற. இது பாரு, அழாம என்னாச்சுன்னு சொன்னதானே புரியும். உனக்கு உடம்பு சரியில்லாம நீ படுத்த படுக்கையா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் இல்லையம்மா. நான் சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னா? டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? டாக்டர் அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க? ஹலோ, ஜெயந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. சுந்தரி, மதி செக்கப்க்கு வந்திருந்தா. அவகிட்ட இங்கதாம்மா இருக்கா? எனக்கு உடம்பு முடியல நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காமா. பாவம், ரொம்ப பயந்துட்டா. அவ உன்னை பார்க்க வரணும்னு தானே எப்படி சொன்னேன். சரி சரி, போன் அவகிட்ட கொடு. சரிங்கம்மா. டாக்டர் அம்மா பேசணுமா? மேடம், எப்படி இருக்கா உங்க அம்மா? எப்படி இருக்கா? ஏன் மேடம் நீங்க என்கிட்ட அப்படி சொன்னீங்க? ஏமதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நீங்க அவங்கள பார்க்க வருவீங்கல்ல? இல்ல நீங்க பார்க்க வரணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகணுமா? ஏமதி இப்படி இருக்கீங்க? நீ அவ கூட பேசுறதுன்னு சொல்லி என்கிட்ட அவ எப்படி அழுதுருக்கா தெரியுமா? எல்லாருக்குமே அவங்கவங்க குடும்பம் முக்கியம்தான். ஆனா அம்மாங்கிறவ எல்லாத்துக்கும் மேல. அப்படி என்ன அவ பெரிய தப்பு பண்ணிட்டா? உன் மாமியார பத்தியும் உன் புருஷனை பத்தியும் நானே உன்கிட்ட நேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. உன் புருஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு மட்டும் உனக்கு தெரியுது. உன் அம்மாவை அனுசரிச்சு போகிறதுக்கு உனக்கு முடியல. லைஃப்ல நல்லவங்களை எல்லாம் நாம லேட்டா தான் புரிஞ்சுக்கிறோம். நான் சொன்னது பொய் தான். ஆனா ஐயோ அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறி அடிச்சுட்டு ஓடனேல்ல. இங்க பாரு, நீ உன் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்க. அத உன் மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காத. அவகிட்ட உன் பாசத்தை ஷேர் பண்ணு. அதுதான் நீ அவளுக்கு கொடுக்கிற தெம்பே. உன்கிட்ட பொய் சொன்னதுக்கு சாரி மதி. ஐயோ, என்ன மேடம் நீங்க? நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். சரி, போனை வச்சிட்டுமா? உன்னை வந்து நான் பார்க்கணுங்கிறதுக்காக போய் சொன்னாங்களா? எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப பயமா இருக்கு மதி. அவங்களுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. வேலைக்கு போனா கூட பரவாயில்ல, இப்ப அது கூட இல்ல. ஏமா, என்னாச்சு? வேலைக்கு போன வரைக்கும் போதும், இனிமே வீட்டுல சும்மா இருன்னு
தம்பி சொல்லிட்டாமா. இது போய் நான் மேஜர் அம்மா கிட்ட சொன்னா உடனே கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. நர்மதா, டாக்டர் அம்மா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். என் புள்ள இனிமே நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்துறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு தலைக்கால் புரியல மதி. ஆனா ஒரு நாளோட பகல் பொழுது இவ்ளோ பெருசா இருக்கும்னு இன்னைக்கு வீட்டுல சும்மா இருக்கும் போதுதாம்மா தெரிஞ்சது. நடராஜ் இப்படி சொன்னதை கேக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை வருஷம் நீ உழைச்சு கொட்டினதெல்லாம் போதுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ரெஸ்ட் எடு. மதி, இல்லம்மா. நீ எதுவும் பேசக்கூடாது. நடராஜ் சொன்ன மாதிரி இனிமே வேலைக்கு போனோங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது. இனிமே எதுக்காகவும் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காததை செஞ்சு நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். அது இப்ப நடந்துருச்சு. அது நான் நித்யாக்காகத்தான் செஞ்சேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா. அம்மா, இப்பவும் சொல்றேன், நித்யா மேல உனக்கு இருக்கிற பாசத்தை நான் தப்பு சொல்லவே இல்லை. அந்த பாபுவை நம்பி நீ எந்த ரிஸ்க்கும் எடுத்திருக்க கூடாதுமா. இத பாருமா, எங்க 3 பேராலேயே நீ போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு முடிச்சிட்ட. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறேன்னு சொல்லிதான் உன் மேல எனக்கு கோவம் வந்துச்சு. மத்தபடி எதுவும் இல்லம்மா. இல்லம்மா, நீ என் மேல பட்ட கோவம் நியாயம்தான். ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? இல்ல, என் மாமியார் கிட்ட ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நீங்க வந்தது தெரிஞ்சா அவங்க உண்மையில கோவப்படுவாங்கல்ல. அதுக்கு தான் சொல்றது, எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு. சரி, சீக்கிரம் போ. அதுக்கும் ஏதாவது சொல்ல போறாங்க. போ, கண்ணை தொடச்சிட்டு போ. சரிம்மா, நான் வரேன். வரேன் சூர்யா. பார்த்து போயிட்டு வாமா. சூர்யா, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? என்னம்மா இப்பதான் கேட்டேன், பசி இல்லைன்னு சொன்னீங்க. இல்ல, என்னமோ இது வரைக்கும் பசியே எடுக்கல. இப்போ பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிடலாமா? சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன வேலைண்ணே? எப்போ பாத்ரூம் போறேன்னு சொல்லி வெளியே போய் தம்மா ஊதிட்டு இருப்பீங்க. நீ ஃபுல்லா இங்கே இருக்கீங்க, என்னாச்சு? அதெல்லாம் விட்டுட்டேன் தம்பி. பாரா, என்ன திடீர்னு? இந்த சின்ன வயசுலயே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நீங்க 2 பேரும் உழைக்கிறீங்க, அதான் நானும் விட்டுட்டேன். சூப்பர். நட்ராஜ், வேலனுக்கு இந்த மாசம் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் ஏற்றி கொடு. ஓ சாரிடா, நான் பாட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியாம சம்பளத்தை வேற ஏற்றி கொடுக்க சொல்லிட்டேன். சே, அது இல்லடா, வேலனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இன்னைக்கு போனஸ் அமௌண்ட் கொடுத்தா என்னன்னு தான் யோசிக்கிறேன். டே புஜி பாபு, சொல்லுங்கண்ணே. நீ போயிட்டு வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரிண்ணே. ஷாம், நான் போயிட்டு கேஷ் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, சொல்லுங்க, யார் வேணும்? இங்க புஜி பாபுன்னு. ஆமா, இருக்கா? நான் அவனோட அம்மா. ஓ, வாங்க உட்காருங்க. டேய், புஜி பாபு அம்மாடா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பாபுவை பார்க்கலான்னு வந்தேன். இங்கேதான் இருக்கான், இதோ வந்துருவான். நீங்க தான் அவன் முதலாளிங்களா சார்? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க, நானும் உங்க பையன் மாதிரி தான். வீட்டுக்கு வந்ததும் மூச்சுக்கு மூச்சு உங்களை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருப்பான். சார்லாம் கூப்பிடாதீங்க, நடராஜனே கூப்பிடுங்க. இல்ல சார். அண்ணே, எங்க அம்மா அண்ணே. தெரியும்டா. இவங்களுக்கு என்டிஆர்னா உசுறு, அது தெரியுமா? ஏமாலின் தான் காலையில சாப்பிடாம வந்துட்டேன். பாருங்க, டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்து வந்திருக்காங்க. அம்மா, கொஞ்ச நேரம் உள்ள உட்காரு, நான் வந்துடுறேன். டேய், நீ போய் முதல்ல சாப்பிடு. அண்ணே, நான் வேலையை முடிச்சு சாப்பிட்றேனே. அம்மா, நீ உள்ள போய் உட்காருமா, வந்துடுறேன். சரிப்பா. அண்ணே, நான் போய் எல்லாரையும் கூட்டு வரேனே. சரி சரி போ. சொல்லுங்க தம்பி.
இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் டேட் இல்லையா, அதான் கூப்பிட்டேன். என்னங்க, என்ன தம்பி எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு? நான் எடுத்த ஆர்டருக்காக நீங்க எல்லாரும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு இந்த போனஸ். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ம்.